தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்வது மட்டும்தான். ஒரு மாமரம் தன்னுடைய மாம்பழங்களை தானே உண்பது கிடையாது, ஊருக்கே தானமாக கொடுக்கிறது. ஒரு வாழை மரம் தன்னுடைய பழங்களையும் இலைகளையும் தண்டுகளையும் தானே உண்பது இல்லை, ஊருக்கே தானமாக கொடுக்கிறது. தான் கல்வி கற்கவில்லை என்றாலும் ஊருக்கே கல்வி கொடுத்து இயற்கையின் நியதிப்படி தன்னை முழுமையாக இந்த உலகிற்கு அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து சென்ற ஒரு மாமனிதன் உலகம் அழியாமல் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்களால் தான் எனும் புறநானூற்று பாடலுக்கு இணங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் எனும் வாக்கிற்கு இணங்க அறநிலுக்கா தள்ளவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடைய தரசு எனும் வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க செம்மையான நெறிகளை வகுத்து ஆட்சி புரிந்த ஒரு அரசன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு எனும் வாக்கிற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய மாமன்னன் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழை பங்காளர் என்றெல்லாம் புகழப்படுகின்ற காமராசரை பற்றி தான் நான் இப்போது பேச போகிறேன். எனது பெயர் ஒய் கிருத்திகா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் விருதுப்பட்டி என்று அப்போது அழைக்கப்பட்ட விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் ஒளி விளக்கை ஏற்றி வைத்த பெருந்தலைவர் காமராஜர். கற்கை நன்றை கற்கை நன்றை பிச்சை புகினும் கற்கை நன்றை என்று ஔவையின் வாக்குப்படி பள்ளி வந்த பிள்ளைகள் பசியார பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன பெருந்தலைவர் காமராஜர். இன்றைக்கு தமிழகம் கல்வி தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு திகழ காமராஜர் ஏற்படுத்தி வைத்த அடிப்படை கல்விதான் காரணம் என்றால் அது மிக இல்லை. ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியெடுப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் மக்களுக்காக சிறை சென்றுள்ளார் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1954இல் பொறுப்பேற்றார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பதற்கிணங்க இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம், சீருடை என கல்வி வளர்ச்சி ஒன்றே நாட்டின் வளர்ச்சி என்று கருதி செய்யப்பட்டதால் கல்வி கண் திறந்த கடவுளாக போற்றப்படுகிறார் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் ஆட்சி செய்த காலம் தமிழகத்தின் பொற்காலமாகும். கூட்டு குடிநீர் திட்டம், கிராமங்களுக்கு மின்சாரம், தொழிற்சாலைகள் என பல திட்டங்களை கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள். சொந்தமென வீடு இல்லை, சொத்து சேர்த்த வாழ்வு இல்லை. தன் வாழ்வை நினைக்காமல், தமிழ் மக்களை மறக்காமல், மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்தவர் காமராஜர். பேச்சில் பொறுப்பு, அயராத உழைப்பு, நெஞ்சில் துணிவு, சிந்தனையில் தெளிவு, வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் எளிமை. இதுதான் நம் காமராஜர். காலம் பலவும் கடந்து போகும், ஆனால் காமராஜர் புகழ் என்றும் வாழும். சுருக்கமாய் பேசுவதை என் வழக்கம், இதுதான் சரியான பழக்கம். எனது முழக்கம் எழுச்சியின் தொடக்கம். பேச முடிக்கிறேன். வணக்கம்.